வணக்கம். நான் தான் உங்கள் மார்னிங் சேனலோட உபேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி வீக்கெண்டு நிஃப்டியை பற்றி நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்காக அதை பற்றி பேச முடிவு பண்ணியிருக்கிறேன். பொதுவாக நிஃப்டியில் எல்லோரும் ஃப்யூச்சர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க. சில பேர் ஸ்டாக் வாங்கி விற்கிறீங்க, இன்னும் சில பேர் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க, ஷார்ட் டைம் பண்ணுறீங்க. டிபெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுறீங்க, அல்லது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் பண்ணுறீங்க. பட் இந்த நிஃப்டி இப்போது இருக்கிற கண்டிஷன்ஸில் எல்லோரும் உங்களை பயமுறுத்துவாங்க, நிஃப்டி கோயிங் டு பி லாஸ், டவுன் ட்ரெண்டை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இவன் உண்மையிலே டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போகிறானா, அல்லது கரெக்ஷன் எடுக்கிறானா, அல்லது ஏதோ ப்ராஃபிட் புட் நடக்குதாங்கிறத நீங்கள் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதை தான் இப்போ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் வந்துட்டு லாபத்தை எடுக்கணும். லாபத்தை நீங்கள் எடுக்கலைன்னா யாரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை எதை வச்சு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மாமரம் வச்சு வளர்க்குறீங்க. அந்த மாமரத்தில் மாம்பழம் பழுக்கும் போது அந்த மாம்பழத்தை நீங்கள் அறுவடை பண்ணி அதை விற்று சேல் பண்ணி லாபம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே, அந்த மாமரத்தில் அந்த சீசனில் உள்ளதை வேறு யாரோ பறிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த சீசன் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் சீசனபிள் பிஸ்னஸ்ங்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து ஒரு டைமில் இன்வெஸ்டர் ஜாஸ்தி வருவாங்க, ஃபண்டு நிறைய உள்ளே வரும், அப்போ நிறையா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். நார்மலாக அந்த லாபம் வர நேரத்தில் அவங்க போயிடுவாங்க. இந்த எஃப்ஐஐ அப்படின்னு சொல்கிற இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுங்கிறவங்க வந்துட்டு தொடர்ந்து பணத்தை கொட்டியிருக்கிறாங்க நிஃப்டியில். எப்போ தெரியுங்களா? 2019, 2020. 2019 அண்ட் 2020 நிஃப்டி இருந்த லெவலில் சொல்லணும் பாருங்கள். இப்போ நம்ம 3 மந்த்தில் வச்சுருக்கோம், 12 மந்த்தில் வச்சுப்போம். இந்த 12 மந்த்தில் நீங்கள் வச்சு பார்க்க, அதாவது ஒரு கேண்டிலும் ஒரு வருஷத்துக்கு குறிக்கும். 2019ன்னா யோசிச்சு பாருங்கள், இதுதான் இந்த லெவலில் அவங்க கொட்டிருக்காங்க. அவங்க இன்வெஸ்டர் எல்லாமே 11,000லேருந்து 14,000 இருக்கும்போது தான் அவங்க நிஃப்டியில் கொட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ 10,000 பாயிண்ட் ஜாஸ்தி இருக்குது. இந்த ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு போல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஏன் இது நடக்குன்னு தெரிய வரும். ஃபாரினில் இருக்கக்கூடிய அங்கே எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து கிராஜுவேட்டி அவங்க சம்பளத்தில் இப்போ கிராஜுவேட்டி பிடிச்சிட்டு அவங்களுக்கு லைஃப் டைம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுப்பாங்க, லைஃப் டைம் நம்ம பென்ஷன் ஸ்கீம் அது மாதிரி கொடுப்பாங்க. இந்தியா மாதிரி உள்ள நாடுகளில் தான் வந்து இங்கே அரசியல் பொலிட்டிக்கல் மேலே மக்கள் வரி பணத்தையோ அல்லது கடன் வாங்கியோ இந்த பென்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. வெளிநாடுகளில் அப்படி இல்லை. வந்து அவங்க சம்பளம் வாங்குகிற காலகட்டங்கள்லேயே அவங்க சம்பளத்தில் ஒரு 10%, 20% பிடிச்சி எந்த நாடில் வந்து வளரும் பருவத்தில் இருக்கோ அந்த நாட்டில் வந்து அந்த முதலீடு அவங்க பண்ணுவாங்க. அவங்க அப்படி சூஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு நாடு தான் இந்தியா. அவங்க சூஸ் பண்ணும்போது 12,000, 14,000 பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 25,000, 26,000 பாயிண்டில் நிஃப்டி இருக்குது. நிஃப்டி மாத்திரம் இல்லை, இப்படி ஒவ்வொரு செக்டார் பார்த்தாலும் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி பேங்கு, சென்செக்ஸு, இப்படி எந்த ஒரு இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்தாலும் அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2 மடங்கு இருக்கும். அந்த 2019, 2020 அந்த காலகட்டத்தில் அவங்க 1000 கணக்கில், அதாவது லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் கொட்டியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி, சாரி தப்பாக சொல்லிட்டேன், 6 லட்சம் கோடி அவங்க வந்து 2019லையும் 2020 வந்து ஒரு 5 லட்சம் கோடியும் அப்படி சம்திங் எதை பண்ணியிருக்கிறதா ஒரு நம்ப தகுந்த தகவல்கள் தெரிவிக்குது. அவ்வளோ பணத்தை போட்டவங்க இப்போ அந்த பணம் 3 மடங்காக இருக்கும். அந்த 3 மடங்கான அந்த லாபத்தை எடுக்காமல் இருப்பாங்களா? நீங்கள் ஐயோ மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு வச்சு புலம்புனீங்கன்னா அவன் முதல் போட்டவன் அவன் லாபத்தை கொண்டு போகிறான். ஆனால் இவ்வளவு நடந்த அந்த சுச்சுவேஷனில் இந்திய இன்வெஸ்டர்கள் யாருமே இதில் இன்வெஸ்டே பண்ணல. இந்திய மக்கள் எல்லாருமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, நகை வாங்குறது, வேறு ஏதாவது ஆடு மாடு வாங்குறது, இந்த மாதிரி தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. அதனால் இந்திய மக்களோட இந்த பங்கு மார்க்கெட் பக்கம் வர்றதே கிடையாது. எப்போ இந்த கொரோனாங்கிற ஒரு சம்பவம் வந்துச்சோ, எனக்கு என்னவோ அந்த கொரோனா ஏற்படுத்தப்பட்டதே இந்த பங்கு மார்க்கெட்டுக்குள்ளே மக்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இருக்குமோன்னு தெரியல. நினச்சிக்கேன். உலகம் பல வகையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என்னோட சிந்தனை கேட்டதே நான் சொல்கிறேன். நான் இன்டர்வியூ கேட்டதுனால நான் சொல்ல வரேன். இந்த கொரோனாங்கிற காலகட்டத்தை கொண்டு வந்து மக்களை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி அவங்க நினச்ச மாதிரி அவங்க ஏதோ செய்ய திட்டம் போட்டுருக்குறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் நம்ம ட்ராப் ஆக போகிறோமா, நம்ம வெற்றி அடைய போகிறோமாங்கிறத நம்மளுடைய அறிவை வந்து எப்படி பயன்படுத்துங்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த 10,000த்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அவர்கள் வந்துட்டு நீங்கள் நம்ம இன்னும் அக்யூரேஸாக பார்க்கணும்னு வச்சுங்களேன். நம்ம இதுக்குள்ளே போய்ட்டு அந்த கேண்டில் 6 எடுத்து காட்டுற மாதிரி நம்மகிட்ட வந்து இப்போது நிஃப்டி இங்கே இருக்குது. நிஃப்டி இங்கே இருக்குதுல இப்போது கரெக்டாக நம்ம வச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், 2019,
இது 2019. 2019 உங்களுக்கு அது கிட்டத்தட்ட மேலே பாருங்கள் தெரியும். 2019 ஹை வந்து 12,293, லோ வந்து 10,583. அவங்க 11,000 ஆவரேஜில் வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு 25,000 26,000 வித்துட்டுருக்காங்க. வந்து 11, 22 டபுள் ஆகி போச்சு. அவங்க 6 லட்சம் கோடி போட்டாங்கன்னா 12 லட்சம் கோடி ஆயிருக்கும். ஸோ 6 நாளும் 10, 12 லட்சம் கோடி போட்டு வந்தாங்கன்னா 24 லட்சம் கோடியாக இருக்கும். 24 லட்சம் கோடியில் வந்து அவங்க பாதியாக வித்து எடுக்க மாட்டாங்களா? பட் நம்ம வந்து இதை எப்படி பாசிட்டிவாக யோசிச்சு பார்க்கணும்னா வந்து அவர்கள் அந்த பணத்தை முதலீடு பண்ண பணத்திலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரவு எடுத்து அவங்க நாட்டில் உள்ள மக்களுக்கு பென்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பென்ஷனுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க போகிற பட்ஜெட்டுக்குள்ள பணத்தை எடுத்தாகணும். இந்த வருஷத்துக்குள்ள பட்ஜெட் பணத்தை அவங்க அந்த நிப்டி ஹையில் இருக்கும்போது எடுத்து வச்சுருவாங்க. இதுதான் நடக்கிற ஃபண்டமெண்டல். நம்ம நாட்டில் இருக்கிறவங்க எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னால் நம்ம ரகசியம் தெரிஞ்சு போயிருமோன்னு நம்ம பயப்படுவோம். நம்ம சாதாரண மக்கள் அப்படி இருக்கும்போது உயர்ந்த தர மக்கள் இன்னும் மோசமாக இருப்பாங்க. வந்து இங்கே எல்லாருமே ஈகோ ப்ளஸ் ஒரு தகவல் மற்றவங்க தெரிஞ்சு கூடாங்க ரொம்ப உஷாராக இருப்பாங்க. வந்து ஆக்சுவலாக முடிவு எல்லாருக்கும் ஒன்று தாங்கிறது தெரியாத ஒரு முட்டாள்தனமான கூட்டம் இது. இது இப்படி தான் போகும். அதை நம்ம சொல்லி திருத்த முடியாது. தானாக திருந்தால் தான் உண்டு. நம்ம ஆங்கிலேயர்களே நம்மளை அப்படி தான் வளர்த்து விட்டு போயிருக்கிறாங்க. வந்து நம்ம எங்கே திருந்த போகிறோம்? ஓகே, நான் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வெளிப்படையாக நம்ம பேச போனோம்னா இந்த 12,000 அதுக்கு அடுத்தது 2020 வந்து பார்த்தீங்கன்னா அதே நிப்டி வந்து 7,500 போயிருக்கு. ஸோ அவங்க 7,500 நிறைய பைசா கொட்டியிருப்பாங்க. வெள்ளைக்காரங்களுக்கு தெரியும் கொரோனாங்கிற ஒரு தன்மை ஏற்படுத்தி அப்போ கோடிகளை கொட்டினது வெள்ளைக்காரங்க தான் அதிகம். வெள்ளைக்காரங்கன்னா புத்திசாலிகள். அது வெள்ளைக்காரங்கிற பேர் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எஃப்ஐஎஸும் உண்டு. வெள்ளைக்காரன் மட்டும் கூட சொல்ல முடியாது. டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்கிற பணக்காரர்கள் நம்மளை ஏழையாக வச்சுக்கிறதுல அவங்க பெரும்பது வகிக்கிறாங்க. வந்து அவங்களும் இதில் பாதி கோடி கொட்டியிருப்பாங்க. ஸோ இந்த எஃப்ஐங்கிற பேரில் டிஐங்கிற பேரில் எஃப்ஐயும் கூட மாறி மாறி பொய்யான தகவல் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்திய அரசாங்கத்தில் வந்து ஒரு சரியான தகவல்கள் இது கிடையாது. அவங்க இப்போ தான் அதை பற்றி அனலைஸ் பண்ணி எப்படி கட்டுப்படுத்துன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதன் விளைவாக தான் பல புது புது ரூல்ஸ் போட்டுருக்காங்க. இந்த ரூல்ஸ் போடுறது நோக்கம் என்னென்னா வேற ஒன்றுமே கிடையாது. எப்படி வெள்ளைக்காரங்கிட்ட நம்மளை சுரண்டிட்டு இருந்த வெள்ளைக்காரன் அடிச்சு தரத்தி விட்டு இப்போ இங்கே இருக்கிற புது அரசியலை சுரண்டுறாங்களோ இதுதான் நடக்கும். இப்போ அந்த வெள்ளைக்காரங்க வெளியே போக சொல்லிட்டு இங்கே உள்ள பணக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பாங்க. அல்லது அரசியல்வாதிகள் பணம் இதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து விடும். இப்படி மாறி மாறி நம்மளை பொதுமக்களை ஏமாத்துறது தான் இவங்க நோக்கமாக இருக்கும். அரசியல் பேசிட்டு போட்டு நினைக்கிறோம். வந்து ஸோ இந்த பங்குச்சந்தையில் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒவ்வொரு வருஷத்தோட கேண்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து க்ரீனாகவே இருக்குது. நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா நம்ம மக்களாகிய நம்ம வந்து குறைந்தபட்சம் நம்ம ஊதியத்தில் ஒரு 10% நீங்கள் வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும். குறிப்பாக நிஃப்டி 50 அல்லது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அல்லது நிஃப்டி 500 இந்த ஃபண்டில் வந்து மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன ஒரு அமௌண்ட் 500, 1000, 2000 ஒரு 20 வருஷம் நீங்கள் அதை தொடர்ந்து போடலாம். உங்கள் 20 வயசு குழந்தைகளுக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் போடலாம். உங்களுடைய ஊதியத்துக்கு நீங்கள் பென்ஷன் அரசாங்கத்தில் உள்ள ஊழியர் மாதிரி நீங்கள் பென்ஷன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போடலாம். அதுக்கான பல ஸ்கீமெல்லாம் இருக்குது. உங்ககிட்ட வந்து என்னென்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா நீங்கள் நாமளே ஒன்று திட்டத்தை போட்டு அதை நாமளே அனுபவிக்க நீங்கள் நினைக்கிறீங்க. வந்து அது நல்லது தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் த சேம் டைம்ஸ் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு வியாபாரமும் தலைமுறை கடந்து செல்லாத வரை அது வியாபாரமே இல்லை. அது வந்து சரித்திரத்தில் வரவே வராது. வந்து இன்றைக்கி நாம் வந்து பல சரித்திரங்களை படிக்கணும்னா தலைமுறை கடந்து போனதை சரித்திரங்கள் தான் நம்ம படிக்க முடியும். தலைமுறை கிடைக்காத எந்த சரித்திரத்தையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. உதாரணம் ராஜராஜ சோழன் தான் சரி, நம்ம கடவுளாக இருக்கக்கூடிய பரமசிவன் முருகனோட முடிஞ்சு போயிடுது. முருகன் பையன் யாருக்குமே தெரியாது. ஸோ அது மாதிரியான வரலாறு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அது மாதிரியான நம்ம ஆன்மீகத்தை தான் நம்ம இருக்கிறோம். வந்து அதாவது என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் படிக்கிற முடிஞ்சு நம்ம சிந்திக்கிற தன்மையை நம்ம இழந்துட்டோம். இந்த பங்கு மார்க்கெட் சந்தையிலையும் அப்படி தான். வந்து எங்கே சுற்றி வந்தாலும் உலக பொருளாதாரத்தில் நீங்கள் உங்களை இணைச்சிக்காத வரைக்கும் அல்லது இந்திய பொருளாதாரத்தில் உங்களை இணைச்சிக்காத வரைக்கும் நீங்கள் இந்திய மக்களாக இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ ஒவ்வொரு இந்தியனும் இந்திய மார்க்கெட்டில் உள்ள இந்திய பங்கு சந்தையுமோ இந்திய வர்த்தகமோ இந்திய அரசியலமைப்போ இந்திய பொருளாதாரத்தை பற்றியோ குறைந்தபட்சமாக தெரிஞ்சுக்கணும். இந்திய சட்ட அமைப்புகளையும் தெரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையானது பொருளாதாரங்கிறது வந்து ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், ஊக்கத்தை கொடுக்கும், அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ஒரு கட்டமைப்பில் நீங்கள் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ நாம் இதை ஒவ்வொன்றும் பார்க்க போனோம்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2008 லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ்னு ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு. இந்த கொலாப்ஸ் தான் அது. இந்த 2008 நடந்த கொலாப்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் நிப்டி வந்து கிராஷ் ஆச்சு. அதுதான் நிப்டி கிராஷ் சொல்ல முடியும். எப்போ கடந்த வருஷத்தோட க்ளோசிங்கோட கீழே வந்து அடுத்த வருஷம் முடியுதோ அதுதான் நிப்டி கிராஷ். எல்லா வருஷமும் இப்போ நிப்டி 100லேருந்து 150 போகுதுன்னா அடுத்த வருஷம் 125 வரைக்கும் வந்துட்டு தான் திரும்ப 200 போவான். ஏன்னா அதான் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவாங்க. வந்து இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நம்ம டிஸ்கஷனில், இப்போவும் சொல்கிறேன். அந்த 2008 நடந்த அந்த ரெட் கேண்டில் தான். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவன் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கலாம்.
ஆனால் மார்க்கெட்டில் இதை பேராபாலிக் ட்ரெண்ட் சொல்லுவாங்க வந்து. ஸோ இதுக்கப்புறமும் அப்படி தான் போவான். நீங்கள் நம்பி தான் ஆகணும். இந்தியா போல் வளரும் நாடுகளில் வந்து வளர்ச்சியை நோக்கி தான் இந்தியா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஐரோப்பியா அமெரிக்காலெல்லாம் வளர்ந்துட்டாங்க. அங்கே வளர்ச்சிங்கிறது புதுசாக வராது. அங்கே ஜஸ்ட் இருக்கிற வளர்ச்சியை என்ன மேம்படுத்த முடியும் அவ்வளோதான் ஒழிஞ்சு வந்து, அல்லது அவங்க நம்மள மாதிரி நாடுகள் நம்பி தான் அவங்க வாழ்க்கை நடத்த முடியும். ஏன்னா அங்கே உள்ள வாழ்க்கை தர வேறு. அது நீங்கள் எத்தனை பேர் அங்கே அந்த அமெரிக்காவோ ஐரோப்பா பொருளாதாரம் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, எத்தனை பேர் போயிருக்குன்னு தெரியல வந்து. நான் போயிட்டு வந்தனால சொல்ல வரேன். அமெரிக்கா போல, பட் ஐரோப்பா நான் போயிருக்கிறேன். ஸோ அங்கே உள்ள பொருளாதார சூழ்நிலையில் அவங்க இந்த உலகத்தில் வளரும் ஒரு பொருளாதாரம் இருக்கிறது இந்தியாங்கிறத முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதாரம் பல மடங்கு வளர்ச்சி அடையும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இடம் நீங்கள் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மற்ற நாடுகள் வளர்ந்துட்டாங்க. இந்தியாவில் தான் இன்னும் ஒவ்வொரு மின்சார வசதியே கிடைக்காம கிராமங்கள் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டே வராத கிராமங்கள் இருக்குது. கேஎஃப்சி பீஸா போகாத கிராமங்கள் இருக்குது. இன்னும் பல லிக்கர் ஷாப்ஸ் எல்லாம் உள்ளே போகாத கிராமங்கள்லாம் இருக்குது. அதாவது லிக்கர் ஷாப்ஸ்னால் இப்போ இருக்க இந்த மது கடைகள் சொல்ல வரல, ரொம்ப ஹைஃபையாக உள்ள கடைகள்லாம். உலக பொருளாதார சந்தைகளில் இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் இன்னும் போகிற நிறைய இந்தியாவில் இருக்குது. அவர்கள் எல்லாரும் இந்தியாவுக்குள்ளே போட்டு வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து அவங்க இடம் பெறணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது நிஃப்டி 25,000 வந்து 1 லட்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோட கணக்குப்படி 2050 நிஃப்டி 1 லட்சத்தை தாண்டி இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. நாம் இருக்கிறோமோ இல்லையோ நிஃப்டி 1 லட்சம் தாண்டி இருக்கும். ஒவ்வொரு இந்தியனும் நிச்சயம் நீங்கள் பங்கு சந்தையில் உங்களுடைய முதலீடை இணைச்சிக்கோங்க. இல்லைன்னா பின்னாடி வருத்தப்படுவீங்க. இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம், சரிங்களா? இந்த நிஃப்டி இந்த ஒவ்வொரு வருஷமும் க்ரீன் போடுறதுனால அடுத்த வருஷம் இப்போ ரெட்டு போட்டிருக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் அ ரெட். இது வந்து ரெட்டு கிடையாது. இந்த ரெட்டு எது வரைக்கும் வந்தால் உங்களுக்கு ரெட்டுன்னா, அந்த லைன் போட்டுருங்க பார்த்தீங்களா, 24,587. அதுக்கு கீழே வந்து கீழே வந்தாலும் கரெக்ஷன் தான். ஈவன் இந்த எண்டு பாயிண்ட் வரைக்கும் வந்தாலும் அது நிஃப்டி வந்து டவுன் கிடையாது. இந்த எண்டு பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் கூட இதே மாதிரி ஒரு விக்கு வைப்பான். வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் இங்கே போயிட்டு மேலே இப்படி கொண்டு போயிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வைப்பான் அடுத்த வருஷத்துக்கு. அப்போது அது நோக்கம் என்னென்னா வந்து க்ரீனில் தான் முடிப்பான். ஸோ ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஹையாக போகிறது என்னென்னா வந்து தொடர்ந்து மேலே தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறான். இப்போ வந்து இதே இன்னும் பல உலக நாடுகளில் வந்து இன்னும் சில இன்வெஸ்டர்கள் இப்போ ட்ரம்ப் மாதிரி உள்ளவங்க கம்பெனி கூட இங்கே இன்வெஸ்ட் பண்ணும். அவங்க இந்த பாயிண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்து 25ங்கிறது 50 மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு 5 ஆண்டுலையோ ஒரு 6 ஆண்டுலையோ இது 50 மாறிச்சுன்னா இப்போ அவங்க முதலீடு பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. ஏன்னா பங்குச்சந்தை ஏறிட்டே போகுது. அவங்க குறைந்த விலையில் வாங்கும்போது தான் லாபம் அதிகமாக பெற முடியும். அந்த நோக்கத்தால் இந்தியாவில் 500% வரி, 1000% வரி, நான் உங்களுக்கு வரி போட போகிறேன், வேலையை விட்டு தூக்க போகிறேன், விசா அந்த H1B விசாவை ஸ்டாப் பண்ண போகிறேன், இப்படி ஏதாவது புழுவாங்க அந்த அமெரிக்கன்ஸில். அவங்க வேலையே வந்து நம்மளை இந்தியா மக்களை பயமுறுத்தினா ஈஸியாக பயமுறுத்தலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். சைக்காலஜிக்கல் படி இந்தியாவை அனலைஸ் பண்ணுறது அவங்களுக்கு வேலை வந்து. இந்திய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எதை வாங்க நினைக்கிறாங்க, என்ன மாதிரி ஆட்சி எதிர்பார்க்குறாங்க, இப்போ உள்ள ஆட்சியாளர் இருக்கிறாங்க, இதை பற்றி அவங்க இந்தியாவில் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. தினத்தினம் அவங்க வந்து மல்டி மில்லியனர் கொட்டி ஸ்டடி பண்ணுறது அவங்க வேலை. இந்தியர்களே அவங்களுக்கு உதவுவாங்க அந்த விஷயத்தில். ஸோ நம்ம இந்தியர்களாக நம்ம வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறது தான் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ். எடுத்துக்காத அவங்க பொறுப்போம். ஸோ இந்த ஆண்டிலும் தொடக்கத்தில் ரெட்டு விழுதே அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் பயமுறுத்துவாங்க. பெரிய எக்ஸ்பர்ட்லாம் பயமுறுத்துவாங்க. இங்கே எக்ஸ்பர்ட்டுங்கிறது என்னென்னா பொதுவாகவே என்னென்னா வங்கிகள்களே என்னோட பார்வையில் வங்கிகள் அங்கீகரிக்கப்பட்ட கொள்ளை நிறுவனம் சொல்லுவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கொள்ளை நிறுவனங்கள்ங்கிறது தான் என்னோட பார்வையில் வங்கிகள். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறத வந்து நீங்கள் எப்படின்னு வச்சிங்களேன், இது அங்கீகரிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் எதனா போட்டுக்கலாம் வந்து அந்த மாதிரி ஒன்றா வந்து. இங்கவும் நீங்கள் உங்களுடைய முதலீடை போடலாம். ஒரு குறிப்பிட்ட லாபம் வரைக்கும் அந்த லாபத்தை நீங்கள் ஒரு பாதியாக நீங்கள் எடுக்கணும். எப்போதுமே வந்து விதைத்தவன் அறுவடை பண்ணுறதுல அந்த ஒவ்வொரு ஆண்டும் அவனுக்கு தேவையான கொஞ்சம் அறுவடை பண்ணணும். நீங்கள் அறுவடை பார்க்கலாம், யாரோ ஒருத்தர் சில முட்டாள்கள் சொல்லுவாங்க நான் அப்படியே போட்டுட்டேன் விட்டுறேன்னு சொல்லிட்டு. அவங்க முட்டாள்கள் தான். அவங்க இருக்கிறதே தேவையில்லை வந்து. சரியா, அப்படியே போட்டுட்டேன் விட்டேங்கிறது நீ அங்கே போடுறது செத்து போயிடும் வந்து. என்ன, அது ஒரு சரியான முதலீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் முதலீடை போடணும், அந்த முதலீடை மெயின்டைன் பண்ணணும். எது நஷ்டமாகுதோ அதை எடுத்துகிட்டு லாபத்தில் எதுவும் போடணும். நல்ல லாபம் போகும்போது அதில் ஒரு 70% விற்கணும். விற்றுட்டு எடுத்து கேபிட்டல் கையில் வச்சுக்கணும். திரும்ப எது இறங்கும், அப்போ இறங்கக்கூடிய எதுக்கு நல்ல கேபிட்டல்ஸ் நல்ல கம்பெனியாக இருக்குது, நல்ல ஃபண்டமெண்டலாக இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். அதுக்குள்ளே திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். வந்து இந்த நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறு கேபிட்டல் வச்சு செய்யக்கூடிய விஷயமா இருக்கும்போது இதில் நீங்கள் பெரிய கேபிட்டல் போட்டு நீங்கள் சாதிக்கணும்னா அதுக்கு சைக்காலஜிக்கலாக இம்ப்ரூவ் ஆனால் தான் எங்களால் பண்ண முடியும். சைக்காலஜிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகாத வரைக்கும் நீங்கள் பெரிய முதலீடு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் வந்து லாஸ் பண்ணுவீங்க. ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா வந்து என்னை பழகுங்க. உங்கள் சைக்காலஜிக்கல் கெயின் கூட தான் உங்களால் வந்து அதிக முதலீடை போட்டு நீங்கள் லாபம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் அதிக முதலீடை கொண்டு வந்து ஏமாந்துடாதீங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ இந்த நிஃப்டி கரெக்ஷன் ஆகுதுன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்னோட பார்வையில் நான் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை, பட் என்னால் கணிக்கக்கூடியது சரியாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையாக சொல்ல வரேன். இந்த பகுதி வரைக்கும் கீழே வருவான். உங்களுடைய முதலீடு இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து
இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே கீழே வருவாங்கிறத நானும் மந்திரம் போட்டுலாம் சொல்ல வரல. நான் வந்து அங்கே தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அதுக்குள்ளே நமக்கு ஃபிப்னாச்சின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன வரமாட்டேன்னு தெரியல, ஒரு நிமிஷங்க. ஏன் வரமாட்டாரு ஃபிப்னாச்சி? இவர் இந்த ஃபிப்னாச்சி இல்லை, நான் ஃபிப்னாச்சி போட்டு தான் வச்சுருக்கிறேன். சரியில்லை, நான் தவிர டூல் வரல, நம்ம பார்த்துப்போம். இந்த ஃபிப்னாச்சியை போட்டு வச்சுருக்கிறேன். அந்த ஃபிப்னாச்சி படி இந்த இடத்துல வந்து அவர் கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போவார். இது வரைக்கும் வர்றது இந்த 6 மாதம் கூட வரலாம், அல்லது இன்னும் 2 மாதம் கூட வரலாம். பட்ஜெட்டில் ஒரு நல்ல நியூஸ் கிடச்சுன்னா இங்கிருந்து வந்துட்டு இம்மீடியட்டாக டேர்ன் ஆயிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில், அதாவது ஒரு பந்து செவுத்தில் செவுத்தை நோக்கி வீசக்கூடிய பந்து செவுத்தில் பட்டுச்சுன்னா அங்கிருந்து எதிர் திசையில் போகிறது வந்து அந்த போன பந்து திசை வேகத்தை விட அது திரும்புகிற திசை வேகம் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த இதில் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மார்க்கெட்டிங் கீழே வந்துட்டு நேராக மேலே போயிடுவான். அவன் 30 கூட போகலாம், சொல்ல முடியாது. 30னா இந்த லென்த்து போயிட்டு அடுத்து இங்கே அடிச்சுட்டு இப்படி போயிட்டு சசில் போயிட்டே இருப்பான். ஸோ நமக்கு தெரியாது எதை நோக்கி போகிறாங்கிறத. ஸோ அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னிலேருந்து துவக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு குட் பழக்கம், நல்ல பழக்கம். அதாவது உங்களுடைய முதல் சேமிப்பே வந்து முதலீடாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி சொல்லியிருக்கிறார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியமாக இருக்குது. அது ஆக்சுவலாக இதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அதை உணர ஆரம்பித்தேன். அதை நான் இப்போ செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் ஆக்சுவலாக அதை எல்லாருமே செய்யுங்க. உங்கள் முதலீடுகளை உங்கள் குழந்தைகள் விட்டுட்டு போங்க. உங்கள் குழந்தைகளை அவங்க குழந்தைகள் விட்டுட்டு போங்க. இப்படி தொன்று போச்சுன்னா நீங்கள் இந்திய அரசாங்கமும் உங்களால் மேம்படும், உங்கள் குடும்பமும் உங்களால் மேம்படும். அதில் ஒரு சிறு பகுதியை நீங்கள் அனுபவிங்க. உங்களால் அனுபவிக்க முடியும். உங்களுடைய 50-60க்கு பிறகு நீங்கள் போட்ட முதலில் சிறு பகுதி அனுபவிக்கலாம். மீண்டும் உள்ளது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை உங்கள் குழந்தைகள் விட்டுட்டு போங்க, அவங்க அதை அனுபவிப்பாங்க. ஸோ நல்ல ஒரு பழம் காய்க்கிற மரத்தை வந்து வேறு விட்டு நினைக்காதீங்க. வந்து இது இந்திய முதலீட்டில் உங்களோட பங்கு கண்டிப்பாக இருக்கணும். அதனுடைய லாபமும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான எண்ணம். இப்போ நாம் எதுக்கு இன்னொரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு விஷயத்த சொல்ல வரேன். நம்ம இப்போ ட்ரேடிங்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி அதை அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்படியே நடந்திருக்கான்னு சொல்லிட்டு வந்து அவன் தெளிவாக தான் இருக்கிறான். அந்த அனலைஸை வந்து சின்னதாக எடுத்து தான் உங்களுக்கு அது கன்ஃபியூஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் அதை உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன். கடந்த இந்த ஒரு அந்த ரெட் ஆரம்பிச்சதுலேருந்து என்னைக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா, ஜனவரி 5ஆம் தேதி செல்லிங் ஆரம்பித்தது. நான் வந்து 1 ஹவரில் வச்சுக்கிறேன். ஜனவரி 5 வந்து செல்லிங் ஆரம்பித்தது. இன்னைக்கு ஜனவரி 9 தான் ஆகுது. சரியா? ஜஸ்ட் 4 நாள் செல்லிங்கே நம்ம இப்படி இது பண்ண, ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெஞ்சு நம்ம தாக்கு பிடிச்சி வாழலையா? சென்னையே வெள்ளத்தில் வந்து நம்ம வாழலையா? ஸோ அதனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான். இட்ஸ் நாட் ஏ கிராஷ். நல்லா தெரிஞ்சுங்க. திரும்ப இந்த கரெக்ஷனை பார்த்து பயப்படாதீங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்காது. திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த வாய்ப்பு திரும்ப வராது. இது எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் பார்த்துக்குங்க. பட் என்னோட கணிப்பில் சொல்ல வரேன், இது வந்து உங்களை பயமுறுத்தி உங்களை வெளியேற்றத்துக்கான ஒரு வித்தை நாடகம், திரைமறை நாடகம் தான் நான் சொல்ல வரேன். நான் ஸோ 742 பாயிண்ட் இறங்கிக்கிறான். இந்த 4 நாளில் 740 பாயிண்ட் இறங்கிக்கலாம். 4 நாளில் இறங்கணும், ஒரே நாள் 1000 பாயிண்ட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரே நாள் ஏற்றிடுவாங்க. ஸோ இந்த இறக்கத்தில் யார் வாங்கினாங்களோ அவங்களுக்குள்ள பணம்லாம் வந்து பல மடங்கு ஏற ஆரம்பிக்கும். இந்த இறக்கம் 742. இந்த ஏற்றம் பாருங்கள், நிஃப்டி டிசம்பர் 30லேருந்து ஜனவரி 5, டிசம்பர் 30லேருந்து ஜனவரி 5க்குள்ளே 490 பாயிண்ட் தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 491 பாயிண்ட் வாங்கிட்டு இந்த 4 நாளில் 790 பாயிண்ட் விற்றுருக்குறாங்க. இது என்ன நமக்கு தெரிய வருதுன்னா வந்து உங்களுக்கு இந்த எஃப்ஐ வந்துட்டு இந்த நிஃப்டியோட ஆப்ஷன் வர்த்தகத்தை வந்து ஏற்றி இறக்கிறதுக்காக அப்பப்போ வாங்குற மாதிரி ஒரு ட்ராமாவும் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த இதுலேயும் ஒரு லாபம் சம்பாதிப்பாங்க. அதுக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இதுக்கு தனியாக இங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு இங்கே ஆஃபீஸ் போட் பண்ணுறாங்க. 100 பேர் 200 பேர் சிஸ்டம் உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவங்களுக்கு வாங்குறது விற்கிறது தான் அவங்களுக்கு வேலை. வந்து டெய்லி 1 மில்லியன் 2 மில்லியன் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு நாளும் அவங்களுக்கு வந்து 5 to 10% அவங்களுக்கு ப்ராஃபிட் வச்சுருவாங்க. மார்ஜின் டெய்லி 5% அல்லது மினிமம் ஒரு 6% வச்சு பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் அவங்களுக்குள்ள இன்டர்னலாக வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் திரைமறை நாடகங்கள். இந்த நாடகங்களில் போய் மாட்டிக்கூடாது. ஸோ அவங்க எந்த பக்கம் அவங்க ஓடுறாங்களோ, திமிங்கிலம் மீனை வேட்டையாட போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஸ்கவரி சேனலில். அது மாதிரி தான் அந்த திமிங்கிலம் ஆடக்கூடிய வேட்டைகளில் நீங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு ஒரு 10 மீன் பிடிச்சி வந்துடணும், அவ்வளோதான். உங்களால் ஒரு திமிங்கிலமாக மாற முடியாது. நீங்கள் திமிங்கிலமாக மாறணும்னா அதுக்கு சில சிறப்பு பண்புகள்லாம் வேணும். ஸோ அந்த மாதிரி இதில் போய் இந்த இதில் மாட்டிக்காதீங்க. 490 வாங்கிட்டு 742 விற்றுருக்குறாங்க. அதுக்கு முந்தைய இந்த ரெட் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அங்கிட்டு வந்துட்டு டிசம்பர் 24 இருந்துட்டு டிசம்பர் 30 வரைக்கும்
ஒரு 351 பாயிண்ட் விற்றுருக்குறாங்க. ஆனால் அதுக்கு முதல்ல ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தொழிலை பாருங்கள். நீங்கள் வந்து டிசம்பர் 18லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு 500 பாயிண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிறது விற்கிறது அவன் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை வந்து சரிங்களா. தொடர்ந்து அவனுடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த இந்த தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு ஆங்கிள்லேயே போது பாருங்கள் நம்ம மார்க்கெட் வந்துட்டு சரிங்களா. நான் இதை போட்டு வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிள் இது மறைச்சிட்றேன். உங்களுக்கு இது காமிச்சிட்டேன், அதனால் மறைச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி அவங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா அவன் நிஃப்டி இப்போ கொடுத்துருக்குற இந்த கரெக்ஷன்ஸில் வந்து நம்ம ஏமாற முடியாது. ஏதாவது ஒரு கொடுத்தான், ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தான், லோ ட்ரெண்ட் கொடுத்தான், அடுத்து அப்போ போனான், அடுத்து கீழே வந்துருக்கலாம். இது அடுத்த இந்த சப்போர்ட்டு தான். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துருக்கிறான். இதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்கு அவங்களுக்கு. அடுத்த சப்போர்ட் மேக்ஸிமம் இந்த சப்போர்ட்டில் வந்து இங்கேருந்து மேலே போயிடுவான். ஸோ நாம் இன்னும் இறங்குன்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. இறங்குற சான்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முதலீடு நீங்கள் போடலாம். உங்களுக்கு நல்ல ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக் எதுன்னு சொல்லிட்டு யாராவது ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதில் நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் அட்வைசரை விட உங்களுக்கு தான் அதிக திறமை இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கூட யாரோ ஒரு ஆளுங்களுக்கு சம்பளம் வாங்கி வேலை செய்கிறவர். அவர் எந்த பக்கம் சம்பளம் பணம் நிறைய கிடையாதோ அதுக்கு நம்பர் தீர்ப்பாக சொல்லுவார். பட் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருந்த வகையில் நீங்கள் இதை ஃபண்டமெண்டல் கொஞ்சம் டெக்னிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த லாபத்தை நல்லா சம்பாதிக்க முடியுங்கிறது என்னோட தினமான நம்பி. நான் இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்னு ஒருத்தர் நான் நம்பவே மாட்டேன். என்ன வச்சுக்கேன், ஃபினான்ஷியல் அட்வைஸுங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஃபீல் பண்ணிக்கோங்க. எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டவர் தான். நேர்மையாக பேசுகிறவன் அந்த உலகத்தில் ரொம்ப கம்மி. நேர்மையை பேசுனான்னா அவன் அந்த உலகம் வேறு மாதிரி பார்க்குது. பொருளாதாரத்தை வச்சு அந்த உலகம் மனிதர்களை மதிக்கிறதுனாலையும் புகழை வச்சு அந்த உலகம் மனிதர்கள் மதிக்கிறதுனாலையும் தான் நேர்மையை பேசுகிறவங்க குறைஞ்சிட்டாங்க. அதனால் நேர்மையை பேசாதவங்க இல்லைன்னு சொல்ல வரல, நேர்மையை பேசுகிறவங்களும் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் உலகம் உருப்படியாக இருக்குது சரிங்களா. ஸோ யாரையும் தப்பாக சொல்கிறதுக்கு சொல்ல வரல. உங்கள் திறமையை பயன்படுத்தி அதை நீங்கள் செஞ்சுக்கிங்க. அடுத்த இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் அடிச்சுட்டு இங்கே கூட ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. எனக்கு இவன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆனதுனால எனக்கு அதான் சொல்லுவேன். இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருந்தானா ஒரு நம்பி சொல்லலாம், இங்கே ரிவர்ஸ் ஆகல. அல்லது இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிருந்தா கூட நம்பிருக்கலாம். இங்கேயே ரிவர்ஸ் ஆகிறது வந்து இட்ஸ் நாட் ஏ ரியல் புல்லிஷ். இது வந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு பேரிஷ் கொடுக்க தான் சான்சஸ் இருக்குது. அந்த எது வரைக்கும் போகுங்கிறத நாளைய மார்க்கெட் திறக்கும்போது சொல்ல முடியும். பல பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து நாளைக்கு நம்ம மார்க்கெட் ஓகோன்னு போயிடும், நம்ம நிறையா சம்பாதிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படிலாம் இல்லை. மார்க்கெட் தினம் வர்த்தகம் எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த வர்த்தகத்துக்குள்ளே நம்மளோட முதலீடும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளுடைய இது இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கண்மூடித்தனமாக உள்ளே நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பார்க்கக்கூடாது. அது எப்படி போகுதுங்கிறத நினச்சி தான் நீங்கள் இறங்கணும். பார்த்தீங்களா, ஒன் டேயில் கிளிவாக இப்போ அந்த நிஃப்டியோட ஒன் டே சார்ட் வச்சு பாருங்கள். அவன் எங்கேயுமே சுற்றலை, அவன் இங்கே தான் சுற்றுறான். ஒவ்வொரு மைக் நீங்கள் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் பாருங்கள். இங்கே போய்ட்டு இங்கே வந்துட்டு இங்கே நிற்கிறான். ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி தான் நிற்கிறான். வந்து இந்த ட்ரெண்ட் எனக்கு ப்ரொடக்ட் பண்ண வரைக்கும் கீழே போக மாட்டான். ஸோ அவங்களுக்கு தெளிவாக ஒரு கணக்கு இருக்குது. அவங்க உங்களை பயமுறுத்தி இறக்கி விட்டு லாபம் சம்பாதிக்கிறது தான் அவங்க நோக்கம். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் ஏமாறக்கூடாதுங்கிறது தான் உங்களுக்கு சின்ன கொடுக்குற அட்வைஸு. ஸோ நான் போட்டிருக்க அடுத்து 24,587 தான் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ இப்போ உள்ள அதுக்கு இடையில உள்ள ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டு தாக்கு பிடிக்குமான்னு தெரியல எனக்கு. 25,350 ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா இதிலே மேலே போயிடுவாங்க. பட் எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம், எங்கே வேணாலும் மேலே போகலாம். ஏன்னா இது சில பணக்காரர்கள் திட்டமிட்டு செய்கிற வேலை தான் வந்து. ஸோ அதனால் இங்கே திரும்புவாங்க, அங்கே திரும்புவாங்க. நம்ம வந்து சும்மா ஐதீகம் பார்க்குறதெல்லாம் வந்து முட்டாள்தனமான விஷயமா இருக்கும். எங்கே திரும்புதோ அங்கே நம்ம அந்த திரும்ப ரிவர்ஸ் எடுத்துக்கொண்டு தான், எங்கே இறங்குதோ அது வரைக்கும் இறக்கத்துக்கே போய்கிட்டு தான். அவர்கள் பாதையிலே இங்கே ட்ராவல் பண்ணும். அதாவது நிஃப்டிங்கிறது உதாரணம் சொல்ல போனால் ஒரு மலை மேலே ஒருத்தன் ஏறுற மாதிரி. மலை மேலே ஒருத்தன் ஏறுறவன் வந்து ஏறும்போது பொறுமையாக ஏறுவான். வந்து என்ன பொறுமையாக ஏறிட்டே இருக்கும்போது நீங்கள் மேலே போகணும்னா தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாதை இருந்தால் மேலே போக முடியும். ஆனால் மேலே இருக்கிறவன் ஸ்ட்ராங்காக இருந்து ஓதி தள்ளி விட்டான்னா நீங்கள் அங்கேருந்து கீழே தான் வந்து விழுவீங்க. எங்கே வந்து விழுவீங்க, அடுத்து எங்கே உங்களுக்கு வந்து பிடிமானம் கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் நிற்பீங்க. அது மாதிரி தான் அந்த நிஃப்டியும் வந்து ஏறக்கூடிய சந்தையை வந்து மேலே இருக்க விற்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க தொடர்ந்து தள்ளிட்டே இருப்பாங்க. வந்து நீங்களாக அதுக்கு அடுத்ததில் பையர்ஸ் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அது வரைக்கும். ஸோ மணி உள்ளே வரணும். இப்போ இந்தியாவுக்குள்ளே மணி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா உலக பொருளாதாரம் ஒரு மோசமான இருக்குது. உக்ரைன் ரஷ்யா சண்டை இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. வெனிசுலா அமெரிக்கா சண்டை இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. சைனா தைவான் சண்டை இன்னொரு முடிவுக்கு வரல. ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ஒரு கோல்டு வார் இன்னும் முடிவுக்கு வரல. இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேபாள் இங்கெல்லாம் சுற்றி ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்கு, அது ஒரு முடிவுக்கு வரல. மிடில் ஈஸ்ட்லேயும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனை பல நூறுக்கணக்கான ஆண்டு ஓடிட்டுருக்கு, அது இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இப்போது இந்த ஏதன் சூயஸ் இந்த கால்வாய் பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன போர் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி
உலகம்லாம் ஒரு போருக்கான ஒரு சூழ்நிலையை வதச்சிட்டு நம்ம பொருளாதாரத்தை எப்படி நம்ம இன்னைக்கு மேம்படுத்த முடியும்? எந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து பயப்படுது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. மக்கள் அதனால தான் பெரும்பான்மையான மக்கள் வந்து கோல்டு பக்கம் போயிட்டுருக்காங்க. கோல்டுங்கிறது ஒரு சரிவை சந்திக்கும். இப்போ என்ன கடந்த லோயிலேருந்து போன ஹைலேருந்து அது ஒரு 50% லோவை சந்திக்கும். அதுக்காக சந்திக்கலைன்னா ஏன் சந்திக்கல என்ன கேட்காதீங்க. சந்திச்சா மட்டும்தான் அது சரியான ஒரு ஏற்றமாக இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திரும்ப மேலே தான் போவாங்க. இது நடக்கும், விரைவில் நடக்கும். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷனில் வந்து கலந்துக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு அதை இலவசமாக வழங்கிட்டு இருக்கிறேன். இதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நான் இதை நிறுத்திடுவேன். என்ன வச்சுங்களேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் குறைய ஆரம்பிச்சதுன்னா நான் இதை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் அதிகமாக வந்தாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு நடத்துறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க, இதை பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு அது புரிஞ்சுதா அல்லது நீங்கள் ஜஸ்ட்டு இதை புரிஞ்சுட்டு சரியாக தான் நீங்கள் கொண்டு போகிறீங்களான்னு தெரியல. வந்து நம்ம குரூப்லேயே வந்து இந்த கடந்த 2-3 நாளாக வந்து நம்ம குரூப்பில் ஒரு சில நண்பர்கள்லாம் ட்ரைனிங் பண்ணாங்க. அவங்க சில லாபம் சம்பாதிச்சாங்க. ரொம்ப நன்றிங்க, உங்களுடைய அந்த டெக்னிக்கல் படி நான் பண்ணினேன், எனக்கு கிடச்சிச்சுனாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானே லாபம் எடுத்த மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் சம்பாதிக்கணும், லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன், நான் வந்து இது மேஜிக்கோ மந்திரமோ கிடையாது, ஒரு நாளில் கற்றுக்கிற விஷயமும் கிடையாது, ஒரு வருஷம் கற்றுக்கிட்டவங்க கற்றுக்க முடியாது. தொடர்ந்து கற்றுக்கிறது மூலயமா தான் நீங்கள் இந்த பயிற்சி தொடர்ந்து பயிற்சிறது மூலயமா தான் வந்து இலவசமாக பயிற்சிங்கிறது வந்து எல்லாரும் கொடுக்க முடியாது. நானே ஒரு கடத்தில் நேற்று நான் நிறுத்திடுவேன், அது வேறு விஷயம் தெரியுங்களா. இன்றைக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். பட் எனக்கு இது என்னோடய யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பார்த்தா சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க வந்து, சரிங்களா. ஸோ நான் எல்லா மனுஷனும் போல் எனக்கும் அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா. நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் இல்லையா. உங்களுக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, டெவலப் பண்ண ஆசை இருக்குது, எனக்கு பணம் சம்பாதிக்கணும் ஆசை இல்லை, அட்லீஸ்ட் புகழ் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா. அதுக்காக தான் நான் இந்த வேலையவே ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் வந்து தோன்றுனில் புகழுடன் தோன்று அகதிடன் தோன்றாலது இருப்பதே மேலும் சொல்கிறாங்க வந்து. என்னால் புகழோட தோன்ற முடியல, பட் புகழோட சாகலாமா அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வேலையில் இறங்கியிருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக். எனக்கும் ஒரு சுயநலம் தான். இந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்குது. அதில் தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு நான் கொடுத்துட்ருக்குறேன். நீங்கள் கற்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் டைமிங் மென்ஷன் பண்ணுறேன். அநேகமாக நாளைக்கு காலை செஷன் இருக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். என்னாச்சுக்க, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு, வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது இப்போது மெயிலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். அது வந்துச்சுன்னா நான் நாளைக்கு ஈவினிங் தான் அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். நாளைக்கு ஈவினிங் மேக்ஸிமம் 4:00 அல்லது 5:00 தான் இருக்கும். நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருங்க. வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா நிச்சயம் ரிப்ளை பண்ணுவேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப யதார்த்த மனுஷன். நானும் உங்களில் ஒருத்தன் தான். வந்து உங்களில் நானும் ஒருவன், அவ்வளோதான். சரிங்களா. நான் தலைவனாக இருக்க விரும்பல, உங்களில் ஒருவனாக இருக்க விரும்பல, உங்களோட உறவாகவும் நண்பாகவும் தான் இருக்க விரும்ப நினைக்கிறேன் நான் வந்து. சரிங்களா. இந்த உறவு எப்போதும் தொடரணும். நம்ம எப்போதும் வந்து நல்ல இன்வெஸ்டராக மாறணும், நல்ல ட்ரேடராக மாறணும், நல்ல டீசெண்டாகவும் டிசிப்ளினாக வந்து லாபம் சம்பாதிக்கணும். ஸ்டெடி இன்கம், குறைந்தபட்ச இன்கம், ரெகுலர் இன்கம் அப்படி கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம வந்து இதை முன்னேறி கொண்டு போக முடியும். ஸோ இந்த 3-4 ரெட்டை பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா பிளட்ஜ் பண்ணலாம். அது எப்படி பிளட்ஜ் பண்ணுறங்கிறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, அதையும் சொல்லித்தர முடியும். எந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுங்கிறது தான். உங்களுக்கு அறிவு திறமை இருந்தாலும் உங்களோட ஆக்டிங் திறமை என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஜொலிக்க முடியும். ஸோ உங்கள் ஆக்டிங் திறமை இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ஜொலிக்க முடியாதுங்கிறது என்னோட திடமான நம்பிக்கை. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, பலர் பேர் கேட்குறீங்க, நீங்கள் என்ன சந்தேகம் கேட்குறீங்கிறத பொறுத்து தான் நீங்கள் என்ன புரிஞ்சுட்டுன்னு எனக்கு தெரிய வரும். ஒன் டு ஒன் உங்கள்கிட்ட பேசணும் எனக்கு ஆசை வந்து. அப்படி உங்களுக்கு யாரோ ஒவ்வொருத்தரோட ஒரு 1/2 hour பேசணும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, எஸ் நான் உங்கள் கூட பேச ரெடின்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை கூப்பிட்றேன் வாட்ஸ்அப் காலில். ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் அட்லீஸ்ட். ஏன்னா உங்கள் மனநிலை என்ன புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால் வந்து பயிற்சியை மாற்ற முடியும். ஸோ என்னோடய நோக்கம் என்னென்னா வந்து, நான் என்னோடய வேலை முடிஞ்சுன்னு சொல்லி போகிற ஆள் நான் கிடையாது. வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கணும். அதாவது என்ட்ரி எப்படி எடுக்கணும், எக்ஸிட் எப்படி மாறணுங்கிறத ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணிவிட்டு அது கரெக்டாக உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் லாபம் வர்றதுக்கான வழியை என்னால் சொல்ல முடியும். அப்படிங்கிறது தான் இதில் என்னோடய நோக்கம். எனிவே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு. நீங்கள் நிச்சயம் அதை பார்ப்பீங்களான்னு தெரியல எனக்கு வந்து. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே பார்க்குறதுக்கான சம்பவங்கள் நிறையா யூடியூப்பில் இருக்குது. இந்த மாதிரியான நல்ல கருத்துக்களை பார்க்குறது உங்களுக்கு நேரம் கிடைக்காது. அப்படியே கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பயனடைங்கிறது தான் என்னோடய நோக்கம். எனிவே நன்றிகள் எல்லோரும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல, பிடிச்சதை பாருங்கள். ஜெய்ஹிந்த், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஸோ கடந்த வாரம் வந்து பாசிட்டிவாக வந்து 13 ஸ்டாக்கும், நெகட்டிவாக 37 ஸ்டாக் இருக்குது.
ஸோ இதில் ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனியெல்லாம் இப்படியே கீழே போகிற கம்பெனி கிடையாது. எல்லாமே ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் தான். அதில் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கினா கூட இதுலேயும் ஒரு நல்ல முதலீடு உங்களுக்கு பார்க்க முடியும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை பிங்க் பண்ணுங்கள். நான் உங்களை பற்றி தனியாக ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ண வச்சு உங்களை நான் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? வரும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இந்த இலவசம் தொடரும். நிச்சயம் ஏப்ரலுக்கு அப்புறம் அதிகபட்சம் மார்ச் 30க்குள்ளே நான் முடிச்சிட்டு செஷன் அதுக்கப்புறம் வேறு மாதிரி கொண்டு போயிடுவேன். சரிங்களா? ஸோ அந்த மார்ச் 30 வரைக்கும் நீங்கள் பயனடைஞ்சிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் இருக்கிறது கஷ்டம். மேபி நான் ஏதாவது டவுட் கேட்டிங்கன்னா சொல்லுவேன், அவ்வளோதான் நினச்சிங்களேன். அதுக்கப்புறம் நானும் பிஸி ஆயிடுவேன். ப்ளஸ் எனக்கு நேரம் கிடைக்க போதில்லை. எனக்கு சொந்த பர்சனல் டைம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்கணும். எனிவே உங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ கற்றுக்க முடியும். உங்களுக்கு சந்தேகங்கள் தான் கேளுங்க, நிச்சயம் உங்கள் சந்தேகங்கள் நான் பதில் சொல்லுவேன். ஸோ உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்.